வணக்கம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனோட 4 பாசத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். 60,000 ஆண்டுகள் 56 தேசம்னு வந்து ஆட்சி செஞ்ச தசரதன் மன்னருக்கு வந்து ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னா, நம்மளுக்கு பிள்ளை இல்லைன்னு அந்த ஒரு கவலை தான். அதை இது பண்ணுறதுக்கு தான் வந்து குழந்தை பாக்கியம் பெற வந்து புத்திரகாமேஷி யாகம்லாம் வளர்த்து ஒரு 4 பிள்ளை பெறுறாங்க. ராமர், பரதர், லக்ஷ்மணன். இது வந்து கௌசல்யாவுக்கு வந்து ராமர், கைசேயி வந்து பரதன், சுமித்திரைக்கு வந்து லக்ஷ்மணன், சத்ருகன் இவங்களாம் பிறக்கிறாங்க. பிறந்து அவங்க அடுத்து வந்து வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக வளர்க்கணும். அந்த இதில் வந்து ரொம்ப முன்னிப்பாக இருந்து அதை நல்லபடியாக வளர்க்குறாங்க. ஒரு தாட்டி வந்து விஸ்வாமித்திர முனிவர் வந்து நான் தவம் செய்கிறது வந்து கெடுக்கிறதுக்கு வந்து என்னை காப்பாற்றுறது என்னோட அந்த இதை வந்து தடுக்கிறதுக்காண்டி நான் ராமர் வேணும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு ராமர், லக்ஷ்மணன் வந்து இது அமுச்சு விட்றாங்க. தசரதன் மன்னர் வந்து அவங்களோட மழலை பருவத்தில் வந்து தசரதன் எப்படின்னா கிண்டலும் கேள்வியும் பண்ணுறதுக்காண்டி ராமரை வந்து சற்றே ராமரை கூப்பிடுங்கள், லக்ஷ்மணனை கூப்பிடுங்க இப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசவைக்கு வர வச்சுட்டு அவர் அழகாக ரசிப்பாங்க, வர்றதையும் போகிறதையும். நான் உன்னை சும்மா தான் கூப்பிட்டேன், இது பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நகைச்சுவை இது பண்ணி கூப்பிடுவாங்க. இதெல்லாம் தாண்டி இப்படி வளர்ந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்குள்ள அன்பு, படிப்பு, கல்வி அறிவு எல்லாமே வருது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்க மன்னர் ஆடுறாங்க. ஒரு 16 வயசில் மன்னர் ஆகும்போது அப்போ தான் அந்த ஒரு நிகழ்வு நடக்குது. கைசேயி வந்து வரம் கேட்டதை அதை பயன்படுத்தி பரதன் வந்து நாடாளணும், எனக்கு வந்து ராமர், லக்ஷ்மணன் வந்து வனவாசம் செல்லணும் அப்படின்னு வந்து அந்த சூனியத்தோட இது மூலியமாக மனசு மாறி இப்படி கேட்க அதிலே வந்து ரொம்ப கவலையாகிறார் தசரதன் வந்து. என்னடா அது, நம்ம இப்போ தான் கொஞ்சம் நல்லபடியாக எல்லாம் ஒன்றாகி வந்து ராமர் இந்த மாதிரி நிலைமையை நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இதாகிறாரு. இந்த நேரத்தில் வந்து இப்படி சொன்னோன்னே வந்து ராமர் வந்து ஒன்றும் யோசிக்காமல், நான் ஒன்றும் இது இல்லை, அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான், நான் அவங்க சொல்கிறத கேட்குறேன், பரதன் நாடாளட்டும், தம்பி இது பண்ணால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஒத்துக்கிறாரு. ஆனால் லக்ஷ்மணுக்கு கடும் கோபம் வருது. அண்ணன் இல்லாமல் எப்படி வந்து நீங்கள் பரதனுக்கு இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை அண்ணன் போகிறதுக்கு நானும் போகிறேன், அவருக்கு துணையாக நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது மூலிமா ஒரு யாகம்லாம் பண்ணி அண்ணனுக்கு வந்து நல்லா வனவாசத்தில் 14 வருஷம் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இந்த நிகழ்வில் தான் வந்து சீதையை தூக்கிட்டு போகிறது எல்லாம் நடக்குது. தம்பி இருக்கிறான்னு ஒரு தைரியத்தில் வந்து சீதையை போய் காப்பாற்றுறாங்க. அந்த நேரத்தில் வந்து குரங்கு கூட்டம் எல்லாம் வந்து இது பண்ணது காப்பாற்றுது. அந்த நேரத்தில் போர் நடக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து லக்ஷ்மணுக்கு சரியான ஒரு அடிபட்டுருது. இதை தாங்க முடியாமல் ரொம்ப ராமர் வந்து மனசு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட பிரம்மாஸ்திரம் மூலிமா ராவணன் இது பண்ணுறது எல்லாம் அந்த இது நிகழ்வுலாம் நடந்த பிறகு திருப்பி வந்து பரதன் வந்து எல்லாமே இங்கே இந்த சைடு இப்படி நடந்துகிட்ருக்குது. அப்பா இறந்துடுறாங்க, அண்ணன் போயிறாங்க. அந்த கவலையில் பரதன் வந்து ரொம்ப இருந்துட்டு அண்ணனை வந்து கூப்பிட வர்றாரு வனவாசத்துக்கு. நீங்களே வந்து இது பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் திருப்பி ஒன்றா இருப்போம், இதெல்லாம் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அப்போ தான் வந்து சிவபெருமான் வந்து நீனே போய் உன் மகனிடம் போய் கேளு அப்படின்னு சொல்லி இந்த வரத்தெல்லாம் நீ வந்து நாடாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஒத்துக்கலை. இருந்தாலும் வந்து சிவன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் நீ போய் கேளு, இந்த துயரத்துலேருந்து உன்னை விடுவிக்கிறேன், நீனே போய் கேட்டு ராமர் திருப்பி மறுபடியும் வா அப்படின்னு சொல்லி ராமர் ஒத்துக்கிறாரு. கடைசியில் எல்லோரும் ஒன்றா இருப்போம், யாருமே இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலேயும் எல்லோரும் ஒரு சில நேரத்தில் துணையாக இருந்துக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லோரும் 4 நாளுக்கு ஒரு சில இடத்துல உணர்ந்து போயிருக்கிறாங்க. பரதன் வந்து இருந்துட்டு கடைசியில் அவரும் வந்து நம்மளும் யாருமே இல்லாமல் இப்படி அரசாண்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அண்ணன் பாசம், தம்பி பாசம் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு எல்லோரும் கூட ஒற்றுமையாக இருந்து இது பண்ணுறாங்க. இது மூலிமா சொல்ல வர்றது என்னென்னா, நல்லோர் அழிந்து என்ன சொல்ல வரான்னு கேட்டு அண்ணன் தம்பி எல்லாம் மகிழ்வோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.